ஒவ்வொரு விஷயங்களையும் அவங்க வந்து அவங்கள நமக்கு ஞாபகப்படுத்தி வச்சுட்டு தான் போயிருப்பாங்க. ஆனால் திதி நான் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு நான் திதி கொடுக்க வேண்டான்னு சொல்லலை. நீங்கள் கில்ட் ஆக வேண்டாம். அந்த நாள் தான் நம்ம திதி கொடுக்கணும். அவங்களுக்கு திதி வருது. இப்போ பஞ்சமி அன்னைக்கு ஒருத்தர் இறந்து போயிருக்காருன்னு வச்சுக்கோங்க. அன்னைக்கு கொடுக்கணும் அப்படின்னு வருது அப்படின்னா அன்னைக்கு கொடுக்க முடியல. நீங்கள் ஃபாரினில் இருக்கீங்க, ஏதோ ஒரு வேலை விஷயமா ஃபாரின் போயிருக்கீங்க, திரும்பி வந்து கொடுங்க, ஒரு தப்பும் கிடையாது. ஓகேங்களா? அதே போல் அன்றைக்கி வேலை இருக்குது, உங்களால் வந்து அன்றைக்கி லீவே போட முடியாது, அதுவும் வந்து மீட்டிங் இருக்குது அப்படின்னு வரவே முடியாது அப்படின்னா அடுத்த நாள் கொடுங்க, அந்த சண்டே கொடுங்க, எப்போ வேணாலும் கொடுக்கலாம். அது தப்பில்லை. நீங்கள் கில்ட் ஆக வேண்டாம். கொடுக்க முடியலைன்னா திதி அன்னைக்கு திதி கொடுக்க முடியலைன்னா நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க, கில்ட் ஆகாதீங்க. அப்படி திதி கொடுக்கலன்னா எந்த தப்பும் இல்லை, இன்னொரு நாள் கொடுக்கலாம் அப்படின்னு தான் நான் சொல்லியிருக்கணும். தவிர திதி கொடுக்காதீங்க சொல்லவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ்.